வணக்கம். வானமேலை நிகழ்ச்சியில் சந்திக்கும் நான் உங்க அப்சரா. வாழ்க்கையில் ஒரு மனிதன் தன் வெற்றியை குறித்து உறுதியான செயல்பாட்டுடன் தன் லட்சிய பாதையில் நம்பிக்கையுடன் முன்னேறினால் சாதனை படைக்கலாம். அத்தகைய வெற்றி பெற்ற மனிதர்களை தான் இந்த மேடையில் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். இது உங்களுக்கான மேடை, வெற்றி மனிதர்களுக்கான மேடை. இது வானமேலை. இன்னைக்கு நம்ம மீட் பண்ண போற கெஸ்ட் மதுரை சேர்ந்த ஸ்ரீபிரியா ராஜ்குமார். கடந்த 11 ஆண்டு காலமாக பால் காளான் உற்பத்தியில் ஈடுபட்டுள்ளார். தன் சொந்த 60 சென்ட் நிலத்தில் 5 யூனிட் அமைத்து கொண்டு பால் காளான் உற்பத்தி செய்கிறார். நாளொன்றுக்கு 400 கிலோ வீதம், மாதத்துக்கு 13 டன் காளான் உற்பத்தி செய்து மற்றொரு மாநிலங்களுக்கு, கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்களுக்கு விற்பனை செய்கிறார். இதன் மூலம் சுமார் 18 லட்சம் ரூபாய் வரை லாபம் ஈட்டுகிறார். தமிழகம் முழுவதும் 4000 பேருக்கு காளான் வளர்ப்பு பயிற்சி கொடுத்து 108 யூனிட்டுகள் அமைத்து கொண்டு சாதனை படைக்கிறார். இந்த சாதனை பெண் தான் நம்ம இன்னைக்கு மீட் பண்ண போகிறோம். ப்ளீஸ் வெல்கம் ஸ்ரீபிரியா ராஜ்குமார். ஸ்ரீபிரியாமா, எப்படி நீங்க இந்த காளான் வளர்ப்புக்குள்ள வந்தீங்க? நான் ஒரு பெரிய பள்ளத்தில் விழுந்த பிறகு தான் இதை சூஸ் பண்ணேன். ஏன்னா ஆக்சுவலாக நாங்கள் பார்த்தீங்கன்னா பேசிக்கலாக நானும் என் ஹஸ்பண்ட் லவ் மேரேஜ். அந்த லவ் மேரேஜ் பண்ணனால நிறைய பேர் எங்களை ஒரு கொலை குற்றம் பண்ண மாதிரி எங்களை பார்த்தாங்க. எல்லாருலேயும் எங்களை ஒதுக்கி வச்ச மாதிரி பண்ணிட்டாங்க. எதுவுமே எங்களுக்கு ஒரு வெளியே போனா கூட நாங்கள் என்னமோ ஒரு தப்பு பண்ண மாதிரி தான், அச்சப்பட்டு தான் வெளியே போகிற மாதிரி ஒரு நிலைமை இருந்துச்சு. ஒரு கல்யாணத்துக்கு கூட பத்திரிக்கை வைக்க வர மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் அப்போ தங்க தொழில் பண்ணிகிட்டே இருந்தாங்க, நகைத்தொழில். அதில் அந்த டயத்தில் ரொம்ப சரிவு வந்ததுனால, இந்த மிஷின் கட்டிங்ஸ் இதெல்லாம் வந்ததுனால, கை இதில் பண்ணுற கோல்டு பண்ணுறது கொஞ்சம் சரிவு ரொம்ப வந்தனால நிறைய பேர் அந்த டைம் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. நாங்கள் அப்போ ஓகே இது முடிச்சுட்டு வேறு பிஸ்னஸில் பண்ணுவோன்னு சொல்லி நிறைய இது நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம். பட் இருந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே எங்களுக்கு லாஸாக தான் போச்சே தவிர எதுவுமே கை கொடுக்கல. இதுக்கு மேலே நம்ம லைஃப் சர்வே பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு லெவலுக்கு அப்புறம் நாங்கள் சூசைட் அட்டன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நானே. பேருமே ஆமாம். எதுலேயுமே எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் அப்படி இல்லை. சரி, அட்லீஸ்ட் நம்ம இருக்கிற வரைக்கும் தான் எங்கள் பேரண்ட்ஸ் எங்களை பார்க்காம இருந்தனால அட்லீஸ்ட் குழந்தைங்களா பார்த்துக்குவாங்கன்னு ஒரு தைரியத்தில் நீங்கள் சூசைட் நானும் என் ஹஸ்பண்டும் அட்டன் பண்ணிட்டோம். ஆனால் தற்கொலை முயற்சி வரைக்கும் போகிறதுக்கு என்ன கஷ்டங்கள்? எங்களால் எதுலையுமே சர்வை பண்ண முடியல. அந்த நேரத்தில் எங்களுக்கு இருந்த எல்லாமே லாஸ் தான் எங்களுக்கு ஆகுது. எந்த பிஸ்னஸும் எங்களுக்கு கையே கொடுக்கல. எதையோ பண்ணி பார்த்தோம், இது பண்ணோம்னா நல்லா வந்துடலான்னு சொல்லி நிறைய இது பண்ணோம். ஆனால் எதுலேயுமே எங்களால் சர்வை பண்ணவே முடியலை. கடைசி பார்த்திங்கன்னா அந்த சூசைட் அட்டம் வரைக்கும் போய் அதுலேயும் எங்களுக்கு வெற்றி கிடைக்கல. எங்கள் வீட்டு பக்கம், ஹஸ்பண்ட் வீட்டு பக்கமும் யாருமே சப்போர்ட் இல்லை. ஏன்னா அவங்க பிளான் என்னென்னா, என்னுடைய பெரிய நாத்தனாரோட மகளை என் ஹஸ்பண்டுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அப்போ அவங்க ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் அவங்க இது எல்லாமே இப்படி இவர் பண்ணிட்டாரேன்னு சொல்லிட்டு அவங்களும் அகெயின்ஸ்ட். பட் என்னுடைய மாமியார் அன்றைக்கி எனக்கு ஒரு தாய் ஸ்தானத்துலேருந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பொண்ணு வெளியில் தெரியாத இடத்துல வச்சுருக்கிறது ஆபத்து. ஸோ அந்த பொண்ணுக்காக நம்ம வீட்டில் சேர்த்துக்குவோன்னு சொல்லி அன்றைக்கி என்னை சேர்த்துக்கிட்டாங்க. கொஞ்சம் நாள் நான் பேசுகிறது பார்த்து, நான் பழகிறத பார்த்து அவங்க எல்லாருமே என்னை மிங்கிள் ஆகிட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க என் ஹஸ்பண்ட் மேலே காமிக்கிற பாசத்தை விட என் மேலே தான் அதிகமான பாசம். அந்த அளவுக்கு நல்லா என்னை மேலே பாசமாக ஆகிட்டாங்க. இப்போ நாங்கள் அன்றைக்கி ஹெல்ப்புன்னு கேட்டு பிஸ்னஸ் பண்ணுறோம். ஆனால் யாருமே அவ்வளோ பெரிய லெவலில் இல்லை எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்குலாம். அந்த பிஸ்னஸ்க்கு வரலாம். ஆனால் தற்கொலை செய்கிறது நிறைய பேர் யோசிக்கிறாங்க. லைஃப்ல கஷ்டங்கள் வந்தால் தற்கொலை செஞ்சால் கஷ்டங்கள் முடிஞ்சு போகும்னு நினைக்கிறாங்க. என்ன சூழ்நிலை, அந்த அந்த மனநிலைமை எப்படி இருந்து உங்களுக்கு? ஏன் அந்த மாதிரி யோசிச்சிங்க? நாங்கள் அதாவது எங்கள் பிள்ளைங்களை ஸ்கூல் கூட எனக்கு ஃபீஸ் கட்ட முடியலை. அன்றைக்கி
என் பிள்ளையை வந்து நான் பெரிய ஸ்கூலில் சேர்க்கணும்னு சொல்லி ஒரு மதுரையில் ஒரு பெரிய பள்ளியில் நான் படித்த அதே பள்ளியில் என் மகளையும் சேர்த்தேன், மகளையும். அங்கே தான் என் பிள்ளைங்க படிக்கணும்னு சொல்லி ஒரு வைராக்கியத்தோடு அன்றைக்கி சேர்த்துட்டோம். ஆனால் காலகட்டத்தில் பார்த்தா அந்த ஃபீஸ் கூட எங்களால் கட்ட முடியலை, அவங்களுக்கு சாப்பாடு கூட என்னால் வந்து சர்வே பண்ண முடியல. நானே ஹஸ்பண்ட் என்ன நினச்சோன்னா, நம்ம போயிட்டோம்னா கண்டிப்பாக என் ஃபேமிலியிலேருந்து என் பிள்ளையை வந்து பார்த்துக்குவாங்க, நம்ம இருக்கிற வரைக்கும் தான் அந்த பிள்ளைங்களுக்கும் ஹெல்ப் இல்லாமல் இருக்குது, நம்ம போன பிறகு கண்டிப்பாக அவங்க பிள்ளைங்களை படிக்க வைப்பாங்க, நல்லா வச்சுக்குவாங்க. அந்த ஒரு மென்டாலிட்டி தான் அன்றைக்கி எனக்கு இருந்துச்சு. அதனால் என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னேன், இதுக்கு மேலே முடியலை, நம்மளும் ஒவ்வொரு நாள் கடந்து போகிறோம், ஒன்றுமே இல்லைன்னு ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு, நாளைக்கு காலைல விடிஞ்சோம்னா என்ன நடக்கும், அந்த மாதிரி ஒவ்வொரு நாள் எங்களால் சர்வே பண்ண முடியலை. பிள்ளைங்களை பார்க்க ரொம்ப இதாகவும் இருந்துச்சு. ஓகே, இதுதான் நம்ம கடைசி ஒரு பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு நிறைய ஹெல்ப் எதிர்பார்த்தோம், ஆனால் எதுவுமே அன்றைக்கி எங்களுக்கு கிடைக்கல. அன்றைக்கி அந்த நைட்டே நாங்கள் வந்து அதுக்கு அட்டன் பண்ணிட்டோம். அப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அந்த அட்டன் பண்ணி ஒரு 40 மினிட்ஸ் கழிச்சு தான் எங்கள் தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தவங்க உள்ளே யதார்த்தமாக வந்தவங்க தான் இப்படி மயங்கி கிடக்கிறத பார்த்து எங்களை போய் சேர்த்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல நான் கண் முழிச்சிட்டேன். இவர் வந்து ரொம்பவும் அப்போ கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் இது பண்ணி தான் அவங்க கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வந்தாங்க. அதில் வந்து எங்களுக்கு வந்து முன்னாடி எப்படி இருந்தோமோ அதை விட பெரிய ஒரு பள்ளத்தில் விழுந்த மாதிரி எங்களுக்கு இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே ஒரு கேவலமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க லவ் மேரேஜ் பண்ணாங்க, எல்லாமே ஜெயிச்சிருவீங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் இப்படி போயிட்டாங்க. எங்கள் சைடு என்ன சொன்னாங்கன்னா, லவ் மேரேஜ் தான் முக்கியம்னு சொல்லிட்டு போனால் இன்றைக்கி தான் போய் சாகரக்கு தான் முடிவு எடுத்திருக்காங்க, இவங்களாம் என்னத்தை வாழ போகிறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு. கடைசி அப்படி வந்து ஒரு தைரியம் என்னென்னா, என் ஹஸ்பண்ட் வந்து டெய்லி அவங்க கையில் காசு இருக்கோ இல்லையோ நியூஸ் பேப்பர் படிப்பாங்க. அந்த மாதிரி படிக்கும்போது தான் அந்த காளான் வளர்ப்பு பயிற்சி பற்றி பார்த்தாங்க. அந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு வந்து எனக்கு என்னென்னா, இருக்கிற தொழிலே நம்மளால் செய்ய முடியலை, இனி இதை கற்றுக்கிட்டு நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, இல்லை ஒரு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இலவச பயிற்சின்னு சொல்லி தான் போனோம். என் ஹஸ்பண்டுக்கு நம்பிக்கை இருந்துச்சு, எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. இருக்கிற தொழிலே நம்மளால் இது பண்ண முடியாமல் புது தொழிலில் போய் என்ன நம்ம பண்ண போகிறோம்னு நினச்சிட்டு இருந்தோம். அன்றைக்கி அந்த காலகட்டத்தில் நாங்கள் படித்து ஒவ்வொன்றா ஸ்டெப் எடுக்கும்போது நாங்கள் படித்து ஒரு வாரம் அந்த பயிற்சி முடிஞ்ச உடனே என் ஹஸ்பண்ட் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப் எடுத்தாங்க. அப்போ என்னென்னா, நான் வந்து சிப்பி காளான் ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். ஏன்னா அதில் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, அவ்வளோவா இல்லை. பால் காளானுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்பட்டுச்சு. என்னுடைய பிளான் வந்து சிப்பி காளான் சூஸ் பண்ணுவோன்னு நினச்சி. ஆனால் அவங்க அன்றைக்கி எடுத்த முடிவு என்னென்னா, பால் காளான் எடுப்போம், அப்போ யார் நம்மளுக்கு கை கொடுப்பா, நம்மளுக்கு இவ்வளோ லட்சம் யார் கொடுப்பா, முதல் நம்ம எங்கேயும் போய் ஏன்னா அதுக்கு முன்னாடி கூட கடன் கொடுத்தவங்க கூட சூசைட் பண்ண பிறகு கடன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. யார்ட்டையும் போய் நிற்க கூட முடியல. ஒரு கிராமத்தில் போய் உட்காந்துட்டோம். அந்த கிராமத்தில் நாங்கள் இருக்கும்போது எங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அப்போ எங்களோட எப்பயுமே எங்கள் நாத்தனா வந்து என் கூடயே தான் இருந்தாங்க. அவங்களுக்குன்னு ஒரே ஒரு சொத்து தான் இருந்துச்சு. அன்றைக்கி அவங்க என்ன தைரியத்தில் எங்களுக்கு இது செஞ்சாங்கன்னு தெரியாது. இந்த நிலத்தை வச்சு எவ்வளோ வந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த தைரியமாக எங்களை 2 பேரை வச்சு கொடுத்தாங்க. உடனே அதை வந்து சேல்ஸ் பண்ணோம். அதில் வந்த அமௌண்ட்டில் தான் முதல் அந்த கட்டடத்தை நாங்கள் கட்டினோம், அந்த ஷெட்டை. அதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கொத்தனார் மட்டும்தான், என் பிள்ளை, நான், என் நாத்தனா ஃபேமிலி, அவங்கள வச்சு அந்த ஷெட்டை நான் முடித்தேன். அது கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு அந்த ஷெட்டு கட்டி முடிக்க. மதுரையில் வந்து ஒரு பெரிய லெஜண்ட் மஷ்ரூம்க்கு, அவர் எங்களோட ஃபார்முக்கு ஒரு தற்செயலாக வந்து பார்க்க வந்தார். இந்த மாதிரி பால் காளான், ஏன்னா அப்போ வந்து ரொம்ப ரேர் இந்த பால் காளான் பண்ணுறது. அவர் வந்து பார்க்க வந்த உடனே, இந்த ஷெட்டு யார் மூலியமாக நீங்கள் கட்டினீங்கன்னு தான் கேட்டாங்க. இந்த கிளைமேட்டில் இவ்வளோ நல்லா உங்களுக்கு ஈல்டு எடுக்கிறீங்கன்னா ஹவு இஸ் இட் பாசிபிள்னு என்கிட்ட கேட்டார். ஸோ இது என் ஹஸ்பண்டுக்கு இந்த மென்டாலிட்டியில் அவங்களுக்கு தான் வந்துச்சு. எனக்கு வந்து ஒன்று காமிச்சோம்னா அதை செய்வேன், ஓகே அது நல்லபடியாக செய்யணும் தான் நான் பார்ப்பேன். அவங்க கொடுத்த அப்போ என்ன சொன்னாங்க, இல்லை நம்ம இப்படி ஷெட் அமைக்கக்கூடாது, நம்ம வந்து வாழ்நாள் முழுக்க இதுதான் நம்மளுக்கு வந்து வாழ்வாதாரம் நினச்சி நம்ம செய்வோம் அப்படின்னு. அது 2 lakhs ஆகும்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த இடத்த விற்ற அமௌண்ட்டை யார்கிட்டையும் கேட்கல, எனக்கு நம்பிக்கையே இல்லை இவர் ஷெட் அமைக்கும்போது. ஏன்னா இன்றைக்கி நம்மளுக்கு சாப்பாடுக்கே வழி இல்லைன்னு சொல்லும்போது இந்த ஷெட்டில் போய் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதான்னு எனக்கு ஒரு பயம். ஆனால் அந்த ஈல்டு வந்த உடனே சந்தோஷம். ஒவ்வொன்றும் பார்க்கும்போது ஒவ்வொரு குழந்தைய பார்க்குற மாதிரி, அதில் என் பிள்ளைங்களோட மூஞ்சியை பார்க்குற முகத்தை பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். அதை பார்த்துட்டு அது போய் வெளியில் போய் விற்கலான்னு சொல்லிட்டு போனால் ஒவ்வொருத்தங்க அதை அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. நான் கொண்டு போய் இது இந்த மாதிரி காளான்கன்னா, இல்லை இந்த மாதிரி காளான்லாம் நாங்கள் பார்த்ததில்ல, இது விஷ காளானான்னு கேட்டாங்க. எனக்கு எப்படின்னா சொன்னாலும் அவங்கள வந்து நான் வந்து கன்வின்ஸ் பண்ணவே முடியலை. அப்போ தான் அந்த கேரளாலேருந்து எனக்கு வந்து ஆர்டர் கிடச்சிச்சு. அவங்களுக்கு அதோட
பெனிஃபிட்ஸ் என்ன, அதோட மருத்துவ குணம் என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. அவங்க கேட்டாங்க. வேகமாக நாங்கள் அது வந்து சரி ஓகே நாங்கள் உங்களுக்கே கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த இலக்கையை நம்ம அடையணும்ட்டு ஒரு கோல் இருக்கு எல்லாருக்குமே, பிஸ்னஸ் கோல்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சா? அந்த கோல் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணிட்டீங்களா? நாங்கள் வந்து ஆக்சுவலாக இதில் வந்து வேல்யூ ஆடட் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா முதல்ல நம்ம மக்கள் இது சாப்பிடணும்னு எனக்கு ஒரு ஆசை. வேல்யூ ஆடட்னா அது கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். அதை வேல்யூ ஆடட்னு சொல்கிறது வந்து காளான்லேருந்து நம்ம மதிப்பு கூட்டல் பண்ணுறது. இப்போ இன்றைக்கி வந்து இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ வர 15ஆம் தேதி வந்து நான் வந்து காளான் இட்லி பொடி, காளான் பருப்பு பொடி, ஓகே, இந்த ரெண்டுமே நான் வந்து அன்றைக்கி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஏன்னா நம்ம மக்களுக்கு வந்து அதை பற்றி தெரியலை. இன்றைக்கி அவங்க கேட்குறாங்க. நான் உடனே அந்த கான்ட்ராக்டை அவங்கள இது பண்ண முடியாதுன்னு சொல்லி தான் இப்போ 2 months அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சு அந்த காளான்லாம் இப்போ பவுடர் ஃபார்மேட் பண்ணி நான் இப்போ இது வந்து இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இது மூலியமாக நம்ம மக்கள் வந்து அதோட பயன் அடையணும்னு சொல்கிறதுக்காக தான் இருந்தது. நீங்கள் சொன்னீங்க இல்லையா முதல்ல வந்து ஒரு இலவச பயிற்சிக்கு தான் நீங்கள் போனீங்க, அந்த டைமில் கை கொடுக்க யாருமே இல்லைன்ட்டு. மற்றவர்களுக்கு நீங்கள் இப்போ இந்த காளான் வளர்ப்பில் ஹெல்ப் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக. நான் வந்து விடோஸ், அதாவது நம்ம இந்த மாதிரி வந்து ஹேண்டிகேப், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து ஃப்ரீயாக தான் பயிற்சி கொடுக்குறேன். ஏன்னா நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுத்தாலும் அதுக்கு வந்து மதிப்பு இல்லாமல் போயிடுது. ஈஸியாக வந்து அது இவ்வளோ தானான்னு சொல்லிட்டு மாதிரி போயிடுது. அவங்களுக்கு ஒரு சார்ஜ் நான் பண்ணி தான் இந்த மாதிரி என்னென்னு நான் கற்றுக் கொடுக்குறேன். அதே மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து 108 ஃபார்ம் பக்கத்தில் நான் போட்டு கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு. ஏன்னா எத்தனை பேருக்கு ஒரு பயிற்சி கொடுத்துருப்பீங்க இது வரைக்கும்? நான் ஒரு 4000 பேருக்கு பயிற்சி கொடுத்துருக்கேன். அவங்களாம் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக சக்ஸஸாக பண்ணுறாங்க. பட் இதில் இன்னொரு ட்ராபேக் என்னென்னா, ஒரு நல்லா வர்ற வரைக்கும் தான் எங்களோட ஹெல்ப் அவங்க எதிர்பார்க்குறாங்க. நல்லா வந்த பிறகு என்ன பண்ணிடுறாங்க, டக்குன்னு அவங்க கலந்து போயிடுறாங்க. இது கொஞ்சம் வருத்தமாக எங்களுக்கு இருக்கும். பட் என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, ஒரு நபர் போனால் கடவுள் நம்மளுக்கு ஒரு 10 நபர் உள்ளே தருவாங்கன்னு. ஸோ அதுவும் இப்போ எனக்கு வந்துக்கிட்டு தான் அந்த மாதிரி தான் எங்களுக்கு போயிட்டே இருக்குது. சில பேர் வந்து முன்னாடியிலேருந்து இன்ன வரைக்கும் ஃபாலோ ஆகி நம்மகிட்ட கொடுத்துக்கிறவங்களும் இருக்காங்க. ஒரு கஷ்ட காலம் கடந்து வரும்போது ஒரு ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, குழந்தைங்களோட மூஞ்சி பார்த்த மாதிரி இருந்தது பால் காலம் வளரும் போதுன்ட்டு. அந்த ஃபர்ஸ்ட் ஒரு சக்ஸஸ் பார்க்கும்போது நீங்களும் உங்கள் ஹஸ்பண்ட் என்ன பேசிக்கிட்டீங்க? இல்லை, நான் வந்து சிப்பிக்கலாம் தான் நாங்கள் பெட்டுன்னு அந்த படுக்கை சிப்பிக்கலாம் நாங்கள் வந்து செட் பண்ணி வச்சோம். அது எப்படி வருதுன்னு பார்ப்போன்னு. ஆக்சுவலாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா 18 daysலேயே வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளார் வந்துரும்னு சொன்னாங்க. பட் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேட் வந்து 18 days ஆயிடுச்சு, எங்களுக்கு ஒரு ரியாக்ஷனும் அது வரல. 2 பேத்துக்குமே ஒரே பயம். ஏன்னா இதுதான் நம்மளுக்கு வாழ்வாதாரம்னு சொல்லி எல்லாமே செட் பண்ணிட்டோமேன்னு சொல்லி ஒரு 25ஆம் நாள் போல் ஒரு மொட்டு மட்டும் வந்துச்சு. அன்றைக்கி அந்த மொட்டு பார்க்கும்போது உண்மையிலே சொல்கிறேன், அன்றைக்கி எங்கள் யாருக்குமே சாப்பாடே இல்லை. இது பார்த்துட்டு இதை பற்றி தான் பேசுகிறோம். சரி, மொட்டு வந்துருச்சுன்னா அப்புறம் காளான் எப்படி வருதுன்னு பார்க்கலான்னு சொல்லி ஒரு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 5ஆம் நாள் அந்த பூ அவ்வளோ ஒரு அழகாக வரும்போது உண்மையிலே சொல்கிறேன், நானும் இவரும் அன்னைக்கு கண் கலங்கி அன்றைக்கி ஒரு சந்தோஷத்தில் நின்றோம். அந்த ஒரு குழந்தைய பார்த்த மாதிரி எனக்கு ஒரு என் பிள்ளையை பிறக்கும்போது நான் எப்படி சந்தோஷப்பட்டேனோ அந்த மாதிரி அந்த காளானை பார்த்தேன். இன்ன வரைக்கும் நான் சொல்லுவேன், அந்த பிள்ளையை ஒரு இன்குபேட்டரில் நம்ம குழந்தைய எப்படி வச்சு பாதுகாக்கணுமோ அந்த மாதிரி தான் காளானை பாதுகாக்கணும். அது நம்ம குழந்தைய நினச்சா தான் அதை சக்ஸஸ் ஆக முடியும். என்னதான் கஷ்டங்கள் வந்தாலும் இந்த ஹோப்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு எதிர்பார்ப்பு, அது விடாமுயற்சியாக நீங்கள் வந்து பண்ணலாம், நம்ம வளரலாம் நீங்கள் நினச்சிங்க இல்லையா, தட் இஸ் சூப்பர். இந்த வெற்றிக்கு பின்னாடி என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எங்களை வந்து கேவலமாக பேசும்போது எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. எங்களோட ஓன் பிளட் ரிலேஷன், என் ஹஸ்பண்டோட ஓன் பிளட் ரிலேஷனுக்கு அவங்க மேரேஜ் பண்ணவங்க வந்து ஒரு நாள் நைட்டு அவர் யதார்த்தமாக வந்து சொல்கிறாரு. என் ஹஸ்பண்ட் அப்போ நிற்கிறார் கீழே, நான் மேலே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இனிமேல் இவனை நம்பி எதுவுமே பண்ண முடியாதா, அவன் வந்து பள்ளத்தில் விழுந்துட்டேன், இனி அவங்க எந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இவனை நம்பி வேறு தொழிலை நீங்களாம் போய் பாருங்கள், இவனை நம்பியெல்லாம் போகாதீங்க அப்படின்னு என் ஹஸ்பண்ட் நிற்க வச்சு அவர் சொல்கிறாரு. அப்போ என் ஹஸ்பண்ட் மேலே வந்தவுடனே என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இனி நம்மளுக்கு வந்து நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லிட்டாங்க பாரு, ஒரு வார்த்தையில் அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. இதுக்காகவே நம்ம வந்து உழைச்சே ஆகணும், நம்ம உடம்புக்கு நம்ம உயிரை கொடுத்தா நம்ம உழைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சரி விடுங்க, நம்ம வந்து ஈஸியாக சொல்லிடுறோம் விடுங்கன்னு. ஆனால் உண்மையிலே அன்றைக்கி அவர் தான் ரொம்ப, ஏன்னா நேரடியாக சொல்லும்போது நம்ம பிளட் ரிலேஷனே நம்ம நம்பாமல் இருக்கும்போது நம்ம எப்படி சக்ஸஸ் ஆகுறதுன்னு சொல்லி ஒரு எனக்கு எப்பயுமே இந்த தாழ்வு மனப்பான்மை ரொம்ப இதாகிட்டே இருந்துச்சு. அவ்வளோதான், இனிமேல் நம்ம வர முடியாதோன்னு. ஆனால் அன்னைக்கு வந்து அந்த ஒரு வார்த்தை தான் எங்களுக்கு, ஆனால் உண்மையிலே இன்றைக்கி அவர் தேங்க்ஸ் சொல்கிறேன் இதில். ஏன்னா அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் எங்களுக்கு ரொம்பவும் இது பண்ணுச்சு, அந்த எப்படி எந்திரிச்சு வரணும்னு சொல்லி அதுதான் எங்களுக்கு பூஸ்டப் பண்ணுச்சு. ஸோ இந்த ப்ரோக்ராமில் நான் சொல்கிறேன் அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இன்னும் கேட்க வேண்டியது நிறைய இருக்கின்றன. சொந்த காலில் நிற்கணும், ஏதாவது ஒரு சிறு தொழில் செஞ்சு வெற்றி அடையலாம்னு வெற்றி அடைஞ்சிருக்காங்க ஸ்ரீபிரியா ராஜ்குமார்.
ஆனா எப்படி இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க? இது ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது ஒன்று நடந்துட்டா என்ன செய்வான், இங்கே எப்படி நம்ம பார்க்குறது, இன்றைக்கி சொத்தை விற்று எப்படி நம்ம திரும்ப வாங்கிடலாம், ஏதோ நம்ம செஞ்சுக்கலாம். ஆனால் அந்த உயிரை நம்ம காப்பாற்ற முடியுமா, திரும்ப பார்க்க முடியுமா? வாழ்வா சாவான்ற அளவுக்கு போகும்போது அதை பார்த்துட்டு எப்படி ஒரு தாய் இதாக இருக்க முடியும்? அந்த நிலையில் இருக்கும்போது என்னால் சொத்து பெருசில்லை, என்னுடைய சொத்து இதெல்லாம் பெருசில்லை. எனக்கு என் தம்பி, இது என் பொண்ணு, என் பிள்ளைகளும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த சொத்து பெருசில்லை. இன்றைக்கி இவங்க இருந்தால் இன்னைக்கு எத்தனையோ கோடி, எத்தனையோ லட்சம், எத்தனையோ கோடி, இதை விட இந்த சொத்து பெருசா அப்படின்ட்டு நீங்கள் வச்சு செலவழிச்சுக்குங்கப்பா. இப்போ இருந்த அந்த சொத்து உங்களுக்கே உதவி இருக்கும், நல்ல விலைக்கு நீங்கள் விற்றுருக்கலாம். அதை பற்றி நீங்கள் எப்பயாவது நினச்சிருக்கீங்களா? வெல்கம் பேக் டு வானமே எல்லை. ஒரு சிறு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தொழில் ஆரம்பித்தா நம்ம வெற்றி பெறுவோமா, என்ன ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், என்ன கஷ்டங்கள் நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும், நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அதெல்லாம் தாங்கி எப்படி அதெல்லாம் தாண்டி ஒரு வெற்றி பெண்மணியாக ஸ்ரீபிரியா ராஜ்குமார் வந்திருக்காங்கன்னு அவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீபிரியா, நீங்கள் நிறைய தொழில் இதுக்கு முன்னாடி செஞ்சுருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஆனால் ஸ்ட்ராங்காக காளான் தொழில் தான் பண்ணோன்னு ஏன் உங்களுக்கு தோணுடுச்சு? ஏன் அதுலேயே தான் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் செலுத்துனீங்க? ஒரு நாள் நானே ஹஸ்பண்ட் இப்படி தான் பேசிக்கிட்டே இருக்கும்போது தற்செயலாக அன்றைக்கி ஒரு மழை நேரம். அப்போ அங்கே ஓரமாக பார்த்திங்கன்னா ஒரு காளான் இருந்துச்சு. நம்ம நிறைய பேப்பரில் பார்க்குறோம் காளான் வளர்ப்புன்னு, ஏன் நம்ம இதே எடுத்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன், அது எப்படி நம்மளுக்கு லாபமாக இருக்குமா என்னன்னு நமக்கு தெரியாது, ஏதோ நம்ம இங்கே கிராமத்தில் இருக்கனா நம்ம இது நினைக்க வேண்டாம், வேறு ஏதாவது தொழில் பண்ணுவோம்னு சொல்லி தான் நான் அவங்களுக்கு இது பண்ணேன். ஆனால் அவர் சொன்னது காளான் வளர்ப்பு போய் பார்ப்போம், அதில் பார்த்துட்டு என்ன நம்ம முடிவு பண்ணுவோம் தான் நாங்கள் நினச்சோம். நிறைய நாங்கள் ஒரு 1 இயர் பக்கத்தில் ரிசர்ச் பண்ணோம்னா நாங்கள் ஃபுல்லாக அந்த ட்ரைனிங் போக இந்த மாதிரி தான் நாங்கள் போயிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் தான் இது சரி ஓகே செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியில் செய்யும்போது அன்னைக்கு ரிசர்ச் பண்ணாதவங்க இப்போ நிறைய ரிசர்ச் பண்ணுறோம். ஏன்னா இது மூலியமாக என்ன செய்யலாம், இதை இன்னும் வளர்த்து கொண்டு போகணுன்னா என்ன செய்யலாம். பார்த்தீங்கன்னா நாங்கள் அமைச்ச அந்த குடிலில் ஒரு 100 பெட்ஸ் தான் 100 படுக்கை தான் வைக்க முடியும். ஆனால் அதுலேயே நம்ம தொழிலாகவே நாங்கள் நடத்திட்டே இருக்கும்போது ஒரு மிஷின், ஹியூமிடிஃபயர்னு சொல்கிறது ஒரு மிஷின், அதை பொருத்தினோம்னா அதே குடிலில் 1000 பெட்ஸை வைக்கலாம். ஸோ இதை கண்டுபிடிச்சோம். நாங்களே கண்டுபிடிச்சி எங்கள்கிட்ட வர ட்ரைனிங் உங்களுக்கு சொந்த வீடு இருந்துச்சுன்னா நீங்கள் மொட்டை மாடியிலே அமைக்கலாம், இதே குடியில் இந்த மிஷினை போட்டு நீங்கள் மொட்டை மாடியிலே அமைக்கலாம்னு சொல்லி அவங்களுக்கு நாங்கள் ட்ரைன் பண்ணோம். ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ எங்களுக்கே ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ ஆனால் ரிசல்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா, சேமாக இருக்குமா? அதாவது இருந்தால் ஒரு மாதிரி ஈல்டு, இல்லைன்னா மொட்டை மாடியில் வச்ச வேறு மாதிரி ஈல்டு இருக்குமா? அதாவது வெளியில் நம்ம 1 கிலோ எடுக்கிற இடத்துல அதில் என்ன ஒரு 10 கிராம் அந்த மாதிரி தான் கம்மியாகுமே தவிர ரொம்பவும் லாபம் இல்லாமலாம் இருக்காது. ஆனால் பார்க்க போனீங்கன்னா இப்போ எங்களோட ரிசர்ச் மொட்டை மாடியில் வச்சவங்க தான் நல்லா ஈல்டு எடுக்கிறாங்கன்னு இப்போ நாங்கள் கேள்விப்படுறோம். நிறைய ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் இதில் ரொம்ப இன்வால்வ் பண்ணி நிறைய பேர் இந்த ஷெட் அமைச்சு இப்போ நல்லா எவ்வளோ அங்கே சம்பாதிச்சாங்களோ அதே காட்டிலும் மென்மேலும் இதில் சம்பாதிக்கிறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா அம்மா பீரியட்லேயே ஒரு டாக் வந்துச்சு, இந்த மாதிரி சத்துணவில் காளான் சேர்க்கணும்னு சொல்லி. அப்போ உண்மையாக ரொம்ப சந்தோஷப்பட்டோம். சரி பரவாயில்ல, நம்ம காளானில் கவர்மெண்ட் நம்மளை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷப்பட்டோம். ஆனால் அது பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை, அந்த பேச்சே இல்லாமல் போயிடுச்சு. பட் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் நிறைய பேர் பார்க்குறவங்க ஒரு சிறு தொழில் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைப்பாங்க. ஸோ எந்த மாதிரி ஒரு 3 பாயிண்ட்ஸ் சொல்லுங்களேன், என்னென்ன யோசிக்கணும், அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அந்த என்னென்ன டிக் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த பிஸ்னஸ் பண்ணணும்? அதான் நான் ஒரே கண்டிஷன் தான் சொல்லுவேன், பிள்ளையை பார்த்துக்கிற மாதிரி நீங்கள் பக்கத்துலேருந்து பார்க்க முடியுமா தான் கேட்பேன். இன்னொரு பிஸ்னஸ் வச்சுக்கிட்டு இதுலேயும் போய் பார்க்கலாம்னு நினைக்காதீங்க. யாராச்சும் ஒரு ஆள் அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேஷனாக இருக்கும் டைம். ஆமாம், ஏன்னா நம்ம அது ஒரு பாயிண்ட். இன்னொன்று நம்மளுக்கு சொந்த இடமா இருந்தால் ரொம்ப பெஸ்ட். இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பான முறையில் பண்ணலாம். ரொம்ப பொறுமை வேணும் முக்கியமாக. ஏன்னா இதில் நம்ம எடுத்த உடனே இன்றைக்கி லாபம் பார்க்க முடியாது. நான் எப்பயுமே என் ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு முக்கியமாக ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லுவேன், ஒரு 6 மந்த் நீங்கள் எந்த லாபமும் எதிர்பார்க்காதீங்க, பட் கிடைக்கும். முக்கியமாக லாபத்தை எதிர்பார்த்து இறங்காதீங்க. ஒரு 6 மந்த் அந்த பீரியட் எதுக்குன்னா உங்களுக்கு அதில் என்னென்ன நார்ம்ஸ் நீங்கள் மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் எல்லாமே அதிலே நீங்கள் கற்றுக்கலாம். அது ஃபுல்லாமே நான் கைட் பண்ணுவேன் அவங்களுக்கு. சரி, நீங்கள் காளான் வளர்ப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கீங்க. நிறைய பேர் இப்போ காளான் வளர்ப்பு செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போதைக்கு காளான் ரொம்ப டிமாண்டான ப்ராடக்ட் தான்.
இன்றைக்கி நீங்களே அமைச்சாலும் கூட உங்களுக்கு டிமாண்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இன்னும் அதுக்கு வந்து காம்படிஷன் வரவே இல்லை. ஒரு ஈல்டு வந்து நல்லா வரும் காளான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு விதை ஆரம்பித்து போட்டிருப்போம். அப்போ வந்து எங்களுக்கு வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து எதுனால ஃபால்ட் வருதுன்னு எங்களுக்கு கண்டுபிடிக்கவே முடியலை. அப்போ வந்து கடைசியாக நாங்கள் என்ன பண்ணோம்னா, விதையில் நிறைய பேர் வந்து இதில் வந்து சீட்டிங் பண்ணுறாங்க. அது வந்து தப்பானது. ஏன்னா இதில் வந்து ஜென்ரேஷன் ஃபார்ம் போடுவாங்க. ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. அது வந்து லேபுக்குன்னு வச்சுக்குவாங்க. மறுபடியும் விதை உற்பத்தி ஆகுது. செகண்ட் ஜென்ரேஷன் கொடுக்கலாம், பட் அது வந்து காஸ்ட்லின்னு சொல்லி கொடுக்கவே மாட்டாங்க. 5th ஜென்ரேஷன் வரைக்கும் கொடுக்குறாங்க. அது என்ன ஆகும்னா ஈல்டே கிடைக்காது. அப்போ மக்கள் வந்து அதில் வந்து வெக்ஸ் ஆயிடுவாங்க. புரியாமல் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒன்றுமே ஈல்டே கிடைக்கல, எதுக்கு இந்த தொழில்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ நாங்கள் வந்து என்ன பிளான் பண்ணோம்னா, நம்ம ஏன் லேப் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் என் ஹஸ்பண்ட் அது தூண்டி விட்டார். காளான்னு சொன்னாங்க, ஓகே, அதில் ஓகே ஆகிட்டோம். அடுத்து ஏன் நம்ம லேப் ஆரம்பிக்கக்கூடாதுன்னாங்க. அதுக்கெலாம் சயின்டிஃபிக்கலாக படிக்கணும்னு நான் சொன்னேன். சின்ன அளவில் எங்களுக்கு உண்டான ஒரு லேப் செட்டப் பண்ணி நாங்கள் பார்த்தோம். எங்களுக்கு வந்து கரெக்டாக செகண்ட் ஜென்ரேஷன் மட்டும்தான் நான் வெளியவே கொடுப்பேன். 3rd ஜென்ரேஷன் கூட கொடுக்க மாட்டேன் எல்லாத்துக்குமே. ஏன்னா நான் உற்பத்தி பண்ணி மற்றவங்க நான் கொடுக்குறது ஒரே தரமாக இருக்கணும். ஸோ என்னோடய விதையை தான் நீங்கள் வாங்கன்னு சொல்லி அதை அவங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்கள் என் விதையை வாங்கி நீங்கள் என்கிட்ட கொடுத்துக்கலான்னு. நல்லா ஆர்கானிக்காக தான் நாங்கள் பண்ணுறோம், பாயிலிங் மெத்தடில் தான் பண்ணுறோம். ஸோ இந்த விதை நாங்கள் ஆரம்பித்து இன்னையோட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் ஆயிடுச்சு விதை பண்ண போட்டு. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இந்த லேப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்கள் ஹஸ்பண்ட் தான் தூண்டி விட்டார். நிறைய விஷயங்கள்ல ஹஸ்பண்ட் தான் உங்களுக்கு ஒரு பேக் போனாக இருந்திருக்காரு. வந்திருக்காரா இங்கே? கண்டிப்பாக வந்திருக்காங்க. வணக்கம் ராஜ்குமார், ஸ்ரீபிரியா, அவங்க 2 பேரும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி பெண் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஒரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னாடி ஆண் இருக்காங்கன்னு நீங்கள் நிரூபித்து காமிச்சிருக்கீங்க. தற்கொலை அளவுக்கு நீங்கள் போயிட்டீங்க. ஆனால் இவங்க மனசை தேத்தி இந்த மாதிரி நம்மளும் பிஸ்னஸ் பண்ணலான்னு நம்பிக்கையை விட்டு நீங்கள் எப்படி கொண்டு வந்தீங்க அவங்கள? அந்த இன்சிடெண்ட்லேருந்து ஒரு 2 நாள் கழித்து நான் வாக்கிங் போயிட்டுருந்தேன். வாக்கிங் போகும்போது விவேகானந்தரோட புக்கை என் கண்ணில் பட்டுச்சு. அதை எடுத்து பார்த்தா அவருக்கும் அந்த வாழ்க்கை வரலாறில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூழ்நிலைக்கு போய் இறைவன் இந்த வாய்ப்பை அவர் கொடுக்கல, அப்போ இந்த உலகத்துக்கு அவர் ஏதோ செய்ய வேண்டி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சதுனால சரி நம்மளும் ஏதாவது சாதிச்சு காட்டுவோம் அப்படிங்கிறதுனால தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்துட்டோம். நல்லபடியாக முன்னேறணும், ஏதாவது ஒரு ஃபீல்டில் எடுத்து முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை எடுத்து இன்றைக்கி இந்த சூழ்நிலைக்கு வந்திருக்கோம். நல்ல விஷயந்தான். ஆனால் அந்த டைமில் தற்கொலை முயற்சி வரைக்கும் போனீங்க இல்லையா? அந்த டைம் நார்மலாக வந்து ஒருத்தர் அந்த மாதிரி யோசிச்சாலும் இன்னொருத்தர் வந்து வேணான்னுவாங்க. ஆனால் 2 பேருமே அந்த நிலைமைக்கு போயிட்டீங்க. அந்த டைம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை, அந்த நேரம் எப்படி இருந்தோம்னா, எங்களுக்கு அடுத்த வேளை சாப்பாடு அப்படிங்கிறதே வந்து ஒரு ரேரான விஷயமா இருந்தது. நல்ல வீட்டில் குடியிருந்தோம். இருக்கும்போது இப்போது 2வது நான் கஷ்டப்பட்ட காலத்தில் என் மகன் வந்து அந்த கிராமத்தில் உள்ள வீடு செவரத்தோட கூட அச்சப்படுவான். ரொம்ப ஒரு இரிட்டேஷனாக நினைப்பான். அதெல்லாம் எனக்கு ரொம்ப மனசுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பானை உருவாக்கிடுச்சு. இவ்வளோ நம்ம இருந்தும் நம்மளால் ஏன் சாதிக்க முடியாது, அதனால் முடியவே இல்லையே, கஷ்டமாக இருக்கே, நம்ம வந்து வாழ்க்கையை முடிச்சுக்கிடுவோம், 2மே சின்ன பிள்ளைங்க தானே, எப்படினாலும் அவங்க வாழ்க்கையில் யாராவது காப்பாற்றிடுவாங்க, 2 சைட்லேயும் யாராவது ஒரு குரூப் வந்து ரெக்கவர் பண்ணிக்கிடுவாங்கங்கிற தைரியத்தில் தான் இந்த முடிவில் இறங்கணும். அதில் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக முடிச்சுக்கிடுவோம் அப்படின்னு நினச்சது நான் தான். இவங்க கூட அந்த இதில் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை, டெட் எண்டுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் லைஃபே இல்லைங்கிற சூழ்நிலைக்கு தான் அந்த முடிவை நாங்கள் எடுத்தோம். இப்போ பேசும்போது கூட கண் கலங்குது உங்களுக்கு? இல்லை, ஆக்சுவலாக அந்த செவர் பார்த்திங்கன்னா நாங்கள் நல்ல வசதியாக பிள்ளையை வச்சுருந்தோம். அந்த செவர் வந்து ஒயிட் வாஷ் மட்டும் பண்ணியிருந்தாங்க. அப்போ என் மகன் சின்ன பையன், அதை போய் தொடக்கூட மாட்டான், செவர் பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு நடுவில் தான் நிற்பான். அப்போ ரொம்ப எங்களுக்கு சங்கடமாக இருக்குது, எப்படி இவனை கொண்டு வர்றதுனே எங்களுக்கு தெரியலையே. பிள்ளைங்க வந்து தூங்க கூட கீழே தூங்க மாட்டான், அவன் தூங்குற வரைக்கும் ஒரு மடியில் போட்டே வச்சுருப்பார். பெட்டு வேணும். எங்களுக்கு என்ன அவனை ரொம்பவும் நாங்கள் இன்றைக்கி வந்து இவ்வளோ நல்ல நிலமையில இருக்கோம்னா அவன் ஒரு காரணம். ஏன்னா அவன் வந்து ஒவ்வொருத்துலேயும் அவனுக்காக தான் நாங்கள் வந்து பொண்ணு கூட ஒரு புரிஞ்சுக்கிட்டான். சரி, நம்ம அம்மா அப்பாவுக்கு ஏதோ கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டான். ஆனால் பையனுக்கு வந்து எங்களால் சொல்லி புரிய வைக்கவே முடியலை. சின்ன வயசு அவனுக்கு வந்து நம்ம நல்ல வசதியாக இருந்த பார்த்துட்டு ஐயோ செவர் தொடக்கூட மாட்டான். அந்த அன்றைக்கெலாம் ரொம்ப எங்களுக்கு வந்து மறுபடியும் ஏன் பொழைச்சோன்னு ஒரு நிலைமை மாதிரி தான் எங்களுக்கு இருந்துச்சு. சரி இன்றைக்கி எதா பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு
ஆனால் இன்றைக்கி வந்து உண்மையிலே சொல்லப்போனால் அவனுக்கு எப்படி விருப்பப்படுறானோ அந்த மாதிரி ஒரு வீட்டை இன்றைக்கி அமைச்சு அவனுக்கு நாங்கள் ஒரு சொந்தமான இடத்த வாங்கி எல்லாமே அதுலேயே நாங்கள் ஃபார்ம் பண்ணிட்டோம். ஃபார்மும் சரி, லேப் எல்லாமே ஒரே செட்டப்பாக வச்சுருக்கனால அவனையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு சந்தோஷமான சூழலில் இப்போ அவனுக்கு வச்சுருக்கோம். சூப்பர். இந்த வெற்றிக்கு பின்னாடி நீங்கள் தான் ஒரு பேக் போனாக இருக்கீங்க. அந்த அந்த காலத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எப்படி நீங்கள் வந்து அவங்கள மீட் எடுத்தீங்க? அந்த அந்த சூழ்நிலையிலேருந்து எப்படி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் நம்பிக்கையோடனும் விடாமுயற்சியோடு எப்படி நீங்கள் வந்தீங்க? நான் இவங்கள லவ் பண்ணுற காலத்தில் வந்து ஒரு ரிச்சஸ்ட் ஃபேமிலி தான் இவங்க. நல்ல ஒரு காரு பங்களா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருந்தாங்க. அப்படி வாழ்ந்தவங்க வந்து என்கிட்ட வாழ்ந்துக்கிட்டு இருக்க டைம் வந்து ஒரு அவங்களுடைய பேட் லக்கான ஒரு பீரியட் போல் இருக்குது. ஆனால் நான் அதாவது ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா, அவங்க வந்து மதுரையில் அம்சவல்லி பிரியாணின்னு ஒரு ஃபேமஸ் பிரியாணி கடை இருக்குது. அங்கே தான் அவங்க ஃபேமிலியில் வந்து பிரியாணி வாங்கி கொடுப்பாங்க. அப்போது அவளுக்கு கன்சீவாக இருந்த டைம் அவளுக்கு பிரியாணி வாங்கி கொடுக்கணும். கையில் பைசா இல்லை, இருக்குது அவளுக்கு மட்டும் வாங்குற அளவுக்கு பைசா இருக்குது. நான் என்ன சொல்லுவேன், நான் சாப்பிட்லன்னா அவள் அந்த பிரியாணியை சாப்பிட மாட்டான். அதனால நான் ஒரு சாதாரண கடையில் 10 ரூபா கடையில் போய் பிரியாணி வாங்கிக்கிடுவேன், அவளுக்கு 100 ரூபா கடையில் போய் பிரியாணி வாங்கிக்குவேன். ரெண்டையும் ஒரே மாதிரி பார்சல் பண்ணி கொடுத்துட்டு ரெண்டுமே அம்சவல்லி பிரியாணி மாதிரி காமிச்சிருவேன். ஆனால் அவள் அம்சவல்லி பிரியாணி சாப்பிட்டுக்குவான், நான் சாதாரண பிரியாணி சாப்பிட்டுக்குறேன். அந்த மாதிரி ஒரு சூழலையும் கடந்து நாங்கள் வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நிதானமாக அவங்கள மனசை தேற்றி நீங்கள் வாழ நம்பிக்கை கொடுத்தீங்க இல்லையா? இப்போ எல்லாம் நீங்கள் வந்து ரிலேட்டிவை பார்க்கும்போது அந்த காலத்தில் எல்லாருமே புறக்கணித்தாங்கன்னு சொன்னீங்க. இப்போ எல்லாம் உறவினர்களை பார்க்கும்போது இப்போ எப்படி இருக்குது? ஆரம்ப கட்டத்தில் ஒரு வீட்டில் எங்கள் சொந்தக்காரங்க வீடாக இருந்தாலும் சரி, இவங்க சைடில் இருந்தாலும் சரி, ஒரு பத்திரிக்கை கூட வைக்க வரமாட்டாங்க. ஒரு இன்விடேஷன் வச்சு எங்களை அழைக்க கூட வரமாட்டாங்க. என்னமோ தேச துரோகம் பண்ண மாதிரி எங்களை கருதுனாங்க. இதை பிரேக் பண்ணணும்னு ரொம்ப ஆசை எங்களுக்கு. ஆசையும் உள்ள வெறி. இது எப்படினாலும் பிரேக் பண்ணணும், நம்மளை முன்னிலைப்படுத்தணும் அப்படிங்கிறதுல நாங்கள் ரொம்ப இதாக இருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிஸ்னஸில் வளர்ந்த பிறகு இன்றைக்கி குத்து விளக்கு ஏற்ற சொல்கிறாங்க, ரிப்பன் கட் பண்ண சொல்கிறாங்க. நிறைய விஷயங்களுக்கு எங்களை முன்னிலைப்படுத்தி எங்களை கூப்பிடும்போது நாங்கள் அந்த இலக்கை கிட்ட நெருங்கிட்டோம் அப்படிங்கிறதுல அசைக்க முடியாத நம்பிக்கையில் இருக்கோம். நாங்கள் இந்த காளான் வளர்ப்புன்ற தொழில் வந்து பெண்கள் முன்னேற்றத்துக்கு எந்த அளவுக்கு பயன்பட்டுள்ளதாக இருக்கும்? அந்த பெண்கள் வந்து நிறைய பேர் வந்து நிறைய சூழ்நிலையில் வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. எப்படி பிஸ்னஸ் பண்ணணும் ஆரம்பமே எப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் வீட்டுக்குள்ளேயே அடங்கியிருக்காங்க. வெளியில் வந்து பார்க்கும்போது தான் தெரியுது எப்படி நடைமுறையில் எப்படி என்னென்ன நடக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த தொழில் வந்து ஒரு ஆப்டானது. ஏன்னா நம்ம வீட்டிலேயே கூட செய்யலாம் அந்த தொழிலை. இந்த வீட்டிலேயே இருந்துக்கிட்டு நம்மக்கிட்ட காளான் வாங்கி கூட விற்கலாம். அது போக காளான் வளர்க்கணுன்னா கூட வீட்டிலேயே வச்சு கூட செய்யலாம். ஸ்ரீபிரியா, இந்த காளான் வளர்ப்பு தொழில் வந்து பெண் முன்னேற்றத்துக்கு வந்து எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது? அதுக்கு நானே ஒரு காரணமாக இருக்கேன். நானே ஒரு பெண், இன்றைக்கி நானே ஒரு முன்னேற்ற பாதையில் போகும்போது கண்டிப்பாக மற்றவங்களாலும் கண்டிப்பாக சக்ஸஸாக வர முடியும். என்னோட வந்து ஒரு என்னையும் என் ஹஸ்பண்டையும் சேர்த்து 25 பேரை வச்சு நான் இந்த தொழிலை நடத்திக்கிட்டு இருக்கேன். எங்களுக்கு வந்து 25 பேர்லேயும் பார்த்திங்கன்னா யாரையும் நாங்கள் வந்து நான் தான் ஓனர், நீங்கள் தான் ஒர்க்கர்ஸ் அப்படிலாம் இல்லை. எங்கள் இதில் என்னுடைய ஃபார்மில் வந்து எல்லாருமே ஈக்குவலாக எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் கொடுத்து எல்லாருமே லேடிஸ் தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா விடோ, அந்த யார் யார் அந்த பாதிப்பில் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும், கணவரால் கைவிடப்பட்டவங்க பெண்கள், அந்த மாதிரி பெண்களுக்கு மட்டும்தான் நான் வேலை கொடுத்துருக்கேன். ஏன்னா அவங்கள்ட்ட கண்டிப்பாக அவங்க பிள்ளைங்களுக்காக வருமானம் அவங்க சேர்க்கணும்னு சொல்கிறக்காக இந்த மாதிரி பிளான் பண்ணி அப்படி செய்கிறோம். நல்லபடியாக அந்த 23 பேருமே என்னை வந்து ஒரு கூட பிறந்த சகோதரியாக தான் அவங்க என்னையே பார்க்குறாங்க. நானும் அவங்கள அப்படி தான் பார்க்குறோம். ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு விசேஷம் வச்சா கூட எங்களுக்குன்னு ஆட்களை கூப்பிட்றதுக்கு இருக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்ன ஒரு பிள்ளைக்கு பிறந்தநாள்னு சொன்னோம்னா ஒரு கூட்டம் ஒரு 23 பேர் சுற்றி நின்று பிள்ளையை வாழ்த்தும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்களே நம்மளுக்கு உண்மையான நட்புன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை வீட்டில் பார்த்து கொண்டிருக்கும் நிறைய பெண்கள் எப்படி நம்ம இந்த சிறு தொழிலை ஆரம்பிக்கலாம், எந்த மாதிரி முதலீடு தேவைப்படும், காலம் எவ்வளோ டைம் தேவைப்படும் நீங்கள் யோசிச்சுருப்பீங்க. இதெல்லாம் பேசலாம் ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு. இது வானமே இல்லை. ஏதாவது ஒன்று நடந்துட்டால் என்ன செய்வான், இங்கே எப்படி நம்ம பார்க்குறது, இன்றைக்கி சொத்தை விற்று எப்படி நம்ம திரும்ப வாங்கிடலாம், ஏதோ நம்ம செஞ்சுக்கலாம். ஆனால் அந்த உயிரை நம்ம காப்பாற்ற முடியுமா, திரும்ப பார்க்க முடியுமா? வாழ்வா சாவான்ற அளவுக்கு போகும்போது அதை பார்த்துட்டு எப்படி ஒரு தாய் இதாக இருக்க முடியும்? அந்த நிலையில் இருக்கும்போது என்னால் சொத்து பெருசில்லை, என்னுடைய சொத்து இதெல்லாம் பெருசில்லை. எனக்கு என் தம்பி, இது என் பொண்ணு என் பிள்ளைகளும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த சொத்து பெருசில்லை. இன்றைக்கி இவங்க இருந்தால் இன்னைக்கு எத்தனையோ கோடி, எத்தனையோ லட்சம், எத்தனையோ கோடி. இதை விட இந்த சொத்து பெருசா?
அப்படின்ட்டு நீங்கள் வச்சு செலவழிச்சுக்குங்கப்பா. இப்போ இருந்த அந்த சொத்து உங்களுக்கே உதவி இருக்கும், நல்ல விலைக்கு நீங்கள் விற்றுருக்கலாம். அதை பற்றி நீங்கள் எப்பயாவது நினச்சிருக்கீங்களா? வெல்கம் பேக் டு வானமே எல்லை. ஒரு தொழில் தொடங்கணும்னா வெறும் முதலீடு மட்டும் இருந்தால் பத்தாது, அடிப்படை அமைப்புகளும் தேவை, கால நேரமும் டைம் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் பெண்களுக்கு சாதகமாக இந்த தொழில் இருக்கான்னு கேட்கலாம். ஸ்ரீபிரியா, இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, இந்த மஷ்ரூம் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பெண்கள் எவ்வளோ டைம் ஒதுக்கி வைக்கணும்? இதுக்காக எவ்வளோ டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க ஒரு நாளைக்கு? அதாவது டைமிங் சொல்லி நம்ம பார்த்தோம்னா, நம்ம வந்து காலையில் ஒரு 6 மணிக்கு போல் அதுக்கு வந்து ஒன்ஸ் நம்ம வந்து அந்த ஷெட்டுக்குள்ளே போயிட்டு வரணும். காலையில் ஒரு 1 hour ஆகும் அந்த அது போயிட்டு வர்றதுக்கு. மறுபடியும் ஈவினிங் தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். நடுவில் வந்து நீங்கள் பெட்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணுற வேலை தான், அது நம்மளாக பார்த்து இப்போ பண்ணிக்கலாம். வீட்டிலே இருக்க பெண்கள் வந்து அவங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது அந்த பெட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுக்குன்னு இவ்வளோ நேரம்லாம் ஒதுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம குழந்தைகளை பார்க்குற மாதிரி அந்தந்த டயத்துக்கு மட்டும் போய் அதை போய் பார்த்துட்டு வந்தோம்னா சரியானது. ஸோ ஒரு பார்ட் டைமாக கூட பண்ணலான்றீங்க? பார்ட் டைமாக பண்ணலாம், பட் லேடிஸ் வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு இது உகந்தமானது. அதுக்காக ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே அதில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் போயிடும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சரி, இதுக்கான முதலீடு எவ்வளோ தேவைப்படும்? லைக் ஒரு பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணோன்னா Basic-ஆ எவ்வளோ லாபம் பார்க்கலாம்? ஒரு 1 lakh பக்கத்தில் கண்டிப்பாக நம்ம 1 to 2 lakhs கண்டிப்பாக நம்மள தேவைப்படும் அந்த ஷெட்டெல்லாம் அமைக்கிறதுக்கு. நீங்கள் வந்து இப்போ என்கிட்ட ட்ரைனிங் வர்றவங்களுக்கு வந்து நான் மாதம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து 30,000 ஏர்ன் பண்ணுற மாதிரி நம்ம ஏதோ ஒரு கால்குலேஷன் சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்கள வந்து ஃபாலோ பண்ண சொல்லுவோம். ஸோ 1 lakh போட்டால் 30,000 எடுக்கலாம்? கண்டிப்பாக எடுக்கலாம். அதாவது நான் வந்து அந்த ட்ரெயின் பண்ணுறப்ப நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கம்மியாக தான் அவங்களுக்கு சொல்லுவோம். ஏன்னா அவங்க அந்த கம்மியாக போடும்போது அது என்னென்ன ட்ராபேக்ஸ் வருதோ அதெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணணும். என்ன ட்ராபேக்ஸ்? அதில் வந்து அவங்க கரெக்டாக நம்ம அந்த டைமிங்கில் போய் பார்க்கலன்னா, அந்த மஷ்ரூமில் வந்து ஏதாச்சும் ஒரு கண்டாமினேஷன் ஆயிடுச்சுன்னா அடுத்தடுத்த பெட்டுக்கெலாம் பரவும். ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம கண்டுபிடிக்க தெரியணும். ஸோ அந்த நுணுக்கமெல்லாம் நம்ம சொல்லி தருவோம். ஸோ அதெல்லாம் அவங்க வந்து பார்த்து கரெக்டான டைமிங்கில் அந்த வாட்டரிங் பண்ணுறது, அது எப்படி அறுவடை பண்ணணும், நேரத்தில் போய் என்ன பண்ணணும், அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் சொல்லி தருவோம். அதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா அந்த ட்ராபேக்ஸ் வராது. ஸோ என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அடிப்படை அமைப்புகள் என்னென்ன தேவைப்படும் இதுக்கு? அதுக்கு அடிப்படை அமைப்புன்னு சொல்லும்போது நம்ம வந்து கண்டிப்பாக நம்மள இந்த ஷெட் ஒன்று அமைக்கணும். ஓகேங்களா? அதுக்கு அப்புறம் ஒன்று வந்து இருட்டறைன்னு நம்ம சொல்லுவோம். அதில் வந்து அந்த காளான் நம்ம பெட்டு உருளையை தயார் பண்ண உடனே அந்த இருட்டறையில் தான் போய் நம்ம வந்து ஒரு 20 days அதில் வச்சுப்போம். அப்புறம் ஹார்வெஸ்ட் ரூம் சொல்லி ஒரு ரூம், அதுக்கு ஒரு ஷெட் அமைக்கணும். இந்த சில்ஃபாலின் ஷீட் போட்டு அது பார்த்தீங்கன்னா அவங்க 36 மேலே டிகிரி இருக்கும் அதுக்குள்ளே. ஸோ அந்த மாதிரிலாம் டெக்னிக்ஸ் நம்ம வந்து ஒவ்வொரு ஷெட்டும் அமைக்கிறதுக்கு இந்த 2 lakhs பக்கத்தில் ஆகும்னு சொல்கிறேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி அமைப்பு நம்மகிட்ட இருக்குதுன்னு சொன்னோம்னா கண்டிப்பாக முதல்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் முதல்ல இந்த மாதிரி ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு லேண்ட் யாரோ கொடுத்தாங்க இல்லையா? நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க ஒரு கிராமத்துக்கு போயிட்டீங்க, உங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு லேண்ட் ஃபேமிலி மெம்பரே கொடுத்தாங்கன்னு. வந்திருக்காங்களா? கண்டிப்பாக வந்திருக்காங்க. அவங்க பேர்? அவங்க வந்து சங்கரேஸ்வரி. மேடைக்காரே. படும்போது இன்னொரு பெண் கை கொடுக்கறது வந்து நல்ல விஷயம். பெண்களை வந்து சப்போர்ட் செஞ்சால் எங்கேயோ போயிடலாம். பெண்கள் ஒவ்வொரு வீட்டில் இருக்க பெண்களும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, பெண்களுக்கு ஆதரவாக இருந்தால் இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். எதனால் நீங்கள் வந்து உங்களோட நிலத்தை அவங்களுக்கு கொடுத்தீங்க? வாழ்வா சாவான்ற அளவுக்கு போகும்போது அதை பார்த்துட்டு எப்படி ஒரு தாய் இதாக இருக்க முடியும்? அந்த நிலையில் இருக்கும்போது என்னால் சொத்து பெருசில்லை, என்னுடைய சொத்து இதெல்லாம் பெருசில்லை. எனக்கு என் தம்பி, இது என் பொண்ணு, என் பிள்ளைகளும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த சொத்து பெருசில்லை. இன்றைக்கி இவங்க இருந்தால் இன்னைக்கு எத்தனையோ கோடி, எத்தனையோ லட்சம், எத்தனையோ கோடி. இதை விட இந்த சொத்து பெருசா அப்படின்ட்டு நீங்கள் வச்சு செலவழிச்சுக்குங்கப்பா. ஸோ நீங்கள் என்னென்ன கஷ்டங்கள் உங்கள் தம்பியும் இவர்களும் என்னென்ன கஷ்டங்கள் பார்த்துருக்காங்க, நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்க? இல்லை அது பார்த்து மனசு உடஞ்சி நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க? மனசு உடஞ்சி அவங்க வந்து ரொம்ப நல்லா வசதியாக இருந்தவங்க, நல்லா வசதியாக இருந்து எதையும் நினச்சதை அவங்க சாதிக்கணும். என்ன ஒரு பொருள் வாங்கணும்னாலும் டக்குன்னு அதை வாங்கிடணும். ஒரு ஜவுளியாக இருந்தாலும் சரி, சாப்பிட்ற உணவாக இருந்தாலும், ஏதோ ஒரு வேலையாக இருந்தாலும் அதை வந்து நல்லபடியாக நடத்தி முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு குடும்பத்துலேருந்து வந்தாங்க. ஆமாம். அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து எந்த ஒரு தோல்வி இருக்கக்கூடாது இவங்களுக்கு. நம்மளால் முடிஞ்சதை பார்த்துக்கிறணும்.
இது இவங்க இந்த தற்கொலைங்கிறதே ரொம்ப தாங்க முடியாதது. ரொம்ப ரொம்ப மனசுக்கு ரொம்ப இதாக இருந்தது. ஏதாவது ஒன்று நடந்துட்டால் என்ன செய்வான், இவங்க எப்படி நம்ம பார்க்குறது, இன்றைக்கி சொத்தை விற்று எப்படி நம்ம திரும்ப வாங்கிடலாம், ஏதோ நம்ம செஞ்சுக்கலாம். ஆனால் அந்த உயிரை நம்ம காப்பாற்ற முடியுமா, திரும்ப பார்க்க முடியுமா? இப்போ இருந்தால் அந்த சொத்து உங்களுக்கே உதவி இருக்கும், நல்ல விலைக்கு நீங்கள் விற்றுருக்கலாம். அதை பற்றி நீங்கள் எப்பயாவது நினச்சிருக்கீங்களா? நினச்சிருப்பேன். நினச்சாலும் அன்னைக்கு நிலைமைக்கு நம்ம அந்த உதவி செய்யலைன்னா அன்றைக்கி இந்த உயிரை பார்க்க முடியாது. அந்த சொல்லுவாங்களேன்னா மண்ணை தொட்டாலும் பொண்ணாகும் அப்படின்னு பழமொழி சொன்னாங்க. அது இவங்களுக்கு வந்து பொண்ணை தொட்டாலும் மண்ணாகிற மாதிரி ஆகி போயிடுச்சு. அப்போ அந்த நேரத்தில் நம்மளால் முடிஞ்சதை ஏதோ நம்ம செய்வோம். இது ஒரு பெண்ணால தான் யோசிக்க முடியும், ஒரு தாயால தான் யோசிக்க முடியும். உங்களுக்கு அவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கும் குழந்தைங்கள் இருக்கு, அவங்களுக்கும் குடும்பம் இருக்கு, அதெல்லாம் விட்டு கொடுத்து உங்களுக்கு கொடுக்கும்போது அது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இல்லை, உண்மையிலே இவங்க சொல்லப்போனால் இவங்க எனக்கு வந்து ஒரு தாய் வீட்டு பக்கமாக தான் இவங்க. எனக்கு அம்மான்னு தான் இவங்களை நான் கூப்பிடுவேன். நாத்தனா அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன், அம்மான்னு தான் கூப்பிடுவேன். இவங்க என்னை அம்மாவாக தான் பாதிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த நேரம் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த நிலத்தை கொடுக்கும்போது எனக்கு என்ன பயம்னா, நம்ம எல்லாமே இழந்துட்டோம். இவங்களுக்குன்னு 3 குழந்தைங்க இருக்காங்க, அது நினைக்காம நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க நம்பின்னு சொல்லிட்டு ரொம்பவும் பயம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து என்கிட்ட இந்த நிலம் எனக்கு கொடுக்குறியாம்மா, திருப்பி கொடுக்குறியாம்மான்னு எதுவுமே கேட்டதில்ல. எங்களோட காளான் பண்ணையில் இவங்களும் ஸ்டார்டிங்லேருந்து எங்களோட தான் இருக்காங்க, இவங்க ஃபேமிலியும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணும்போது நம்ம வந்து தாய் வீட்டு சீதனம் வரும், அதெல்லாம் நம்ம யோசிக்க கூட மாட்டோம். அன்றைக்கி காலகட்டத்தில் லவ் பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக இருப்போம், ஒன்றுமே தெரியலை. ஆனால் ஒவ்வொன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது ஒரு இடத்துல ஒரு தாய் வீட்டிலேருந்து இந்த மாதிரி தாய் மாமன் சீர் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லி பார்க்கும்போது நம்ம குழந்தைங்களுக்கு அது இல்லையே நினச்சி ஒரு வருத்தப்படுவோம். ஆனால் எனக்கு அந்த வருத்தத்தை போக்குனவங்க இவங்க. ஏன்னா இவங்களோட மயங்க 2 பேருமே எனக்கு வந்து ஒரு கூட பிறந்த அண்ணனும் தம்பி மாதிரி. நான் எந்த என் சக்ஸஸ் பின்னாடி அவங்களும் இருப்பாங்க. ஏன்னா எது ஒரு நாள் என் பிள்ளைங்களுக்கு தாய் மாமன் சீர் செய்கிறதுலேருந்து எல்லா இதுவுமே அவங்க தான் பார்க்குறாங்க. இன்றைக்கி நான் எனக்கு ஏதாச்சும் உடனே 2 பேர் பின்னாடி வந்து நிற்பாங்க, ஒரு கூட பிறந்த சகோதரர்கள் மாதிரி. என் கூட பிறந்தவர் எங்கேயோ ஃபாரினில் இருக்கார், அவருக்கு பார்த்து நான் 18 வருஷம் ஆகுது. ஆனால் அந்த இதே எனக்கு மறைக்க வச்சு நாங்கள் உனக்கு அண்ணனா தம்பியாக நிற்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே எனக்காக நிற்கிறாங்க. அம்மா, இவங்களோட வளர்ச்சி பார்க்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு? இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேடம். ரொம்ப என்ன சொல்கிறது, இவங்க உயிருக்கு எவ்வளோ இதாக முக்கியத்துவம் கொடுக்கலையோ அதை விட இன்றைக்கி இந்த தொழிலுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்ததுக்கும் அவங்க முன்னேற்றத்துக்கு வந்ததுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேடம். அந்த நிலம் இன்னைக்கு வந்து விற்ற எவ்வளோக்கு போகுமா? இப்போ கூட அன்னைக்கு நாங்கள் விற்றது வந்து ஒரு 5 லட்சத்துக்கு விற்றோம். இப்போ அதை வந்து ஒரு 20 லட்சத்துக்கு மேலே வரும். இன்றைக்கி அந்த லட்சம் பெருசா, இன்றைக்கி மக பெருசா. நீங்கள் பண்ண விஷயத்தை நிஜமாவே பாராட்டணும். ஜெயா டிவி அரங்கத்துக்கு வந்து இது பகிர்ந்துக்கிட்டு நிறைய பேர் பார்க்குறாங்க, இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருப்பாங்க. எப்படி மற்றவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம கை கொடுக்கணும்னு கற்றுட்டு இருப்பாங்க. நிச்சயமாவே உங்களை கௌரவப்படுத்தி நான் அனுப்பணும்னு நினைக்கிறேன். உங்களுக்காகவே ஒரு ஷால். ராஜ்குமாரை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் எல்லாம் அவங்க ஃபேமிலி மூலயமா, ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா கிடச்சி படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கி ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் உமனாக இருக்காங்க. இந்த தொழில் பற்றி கற்றுக்கிறதுக்கு, காளான் வளர்ப்பு தொழில் பற்றி கற்றுக்கிறதுக்கு நிறைய பேர் ஆடியன்ஸாக வந்திருக்காங்க கேள்வி கேட்கறதுக்கு. இதெல்லாம் பார்க்கலாம் ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு. இது வானமே இல்லை. இந்த காளான் உற்பத்தி எல்லா சீசனையும் பண்ணலாமா? வின்டர் சீசன், ரெய்னி சீசன் எல்லாத்துக்கும் சூட் ஆகுமா? இந்த காளான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பேங்க் லோன் அவைலபிளா மேம்? வெல்கம் பேக் டு வானமே இல்லை. எந்த தொழில் எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்து நம்ம முன்னேறக்கூடாதா, நம்மளும் இந்த தொழில் பண்ணலாமே நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. வீட்டில் பார்க்குறவங்க, இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க, காளான் வளர்ப்பு எப்படி நம்ம பண்ண முடியும்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதே போன்ற ஆடியன்ஸ், லைவ் ஆடியன்ஸ் நம்ம செட்டில் இருக்காங்க. ஸ்ரீபிரியா அவர்களே கேட்க நிறைய பேர் வந்திருக்காங்க. யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், என் பேர் முத்துலக்ஷ்மி, நான் செங்கல்பட்டுலேருந்து வரேன். நீங்கள் வந்து இப்போது ஃபஸ்ட்டு காளான் வளர்ப்பு திட்டத்துலேருந்து வந்திருக்குன்னு சொல்கிறீங்க. அது எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொன்னீங்க. இப்போது இன்வெஸ்ட்மெண்ட்டு இவ்வளோ தான் பண்ணணும், ஸோ இவ்வளோ தான் பண்ணணுமா அப்படின்றது ஒரு இது இருக்கு இல்லைங்களா? அது எவ்வளோ பண்ணணும்? அதாவது நாங்கள் வந்து இப்போ பெண்கள் மட்டும் வந்து இவ்வளோ தான் எங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு எப்படி நம்ம
இந்த காளான் சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அதுக்கும் வரிமுறை நாங்கள் சொல்லுவோம். பேசிக்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, இப்போ இவ்வளோ அமௌண்ட் இருந்தால் கரெக்டாக அது பண்ணி கொண்டு வரலாம். அதாவது பால் காளான் தான் அமைக்கணும்னா பேசிக்காக நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் 2 லட்சம் தேவைம்மா. 2 lakhs. 2 lakhs. ஓகே மேடம். இப்போ 2 lakhs நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். அது வந்து இப்போது எத்தனை நாளில் அந்த காளான் உற்பத்தி பண்ணுறது? அது வந்து 35 நாள் ஆகும். ஓகே ஓகேங்களா. முதல் அறுவடை எடுக்கிற 35ஆவது நாள் நீங்கள் எடுப்பீங்க. அதுலேருந்து ஒரு 3 அறுவடை 5 நாளைக்கு 10 நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் எடுத்துக்கிட்டே. இப்போ அது நம்ம எப்படி சேல்ஸ் பண்ணுறோம் மேடம்? அது அதாவது சேல்ஸ் வந்து நீங்கள் வந்து எங்ககிட்டே நீங்கள் கொடுக்கலாம். ஓகே ஓகேங்களா. ஏன்னா நீங்கள் வந்து மற்ற இடத்துக்கு நீங்கள் போய் அலைய வேண்டியதில்லை, நீங்கள் எங்ககிட்டே நீங்கள் அனுப்பி வைக்கலாம். ஓகே மேடம், தேங்க்யூ. தேங்க்யூ. என் பேர் எஸ் ரித்திகா. நாங்கள் இங்கே காசி தேட்டர்லேருந்து வரோம். இப்போது இது ட்ரைனிங் பண்ணிக்கணுன்னா இப்போது வயசு இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு இல்லாமல் யார் வேணாலும் ட்ரெயின் பண்ணலாமா? எவ்வளோ நாள் ஆகும்? குட் கொஸ்டின். இதுக்கு வயசெல்லாம் எதுவுமே இல்லைம்மா. நீங்கள் யார் வேணாலும் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கலாம். நீங்கள் 1 டே ட்ரைனிங்கும் இங்கே இருக்குது, 2 days பயிற்சியும் இருக்குது. ஆனால் 1 நாளே போதுமானது. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. வணக்கம் தம்பி, பேர் என்னம்மா? சபரிஷ் என் பேர். இந்த காளான் உற்பத்தி எல்லா சீசனையும் பண்ணலாமா? வின்டர் சீசன், ரெய்னி சீசன் எல்லாத்துக்கும் சூட் ஆகுமா? இட்ஸ் அ குட் கொஸ்டின். ஏன்னா இந்த காளான் வந்து நம்ம பால் காளான் வந்து எல்லா கிளைமேட்டுக்கும் உகந்தது. அதுவும் தமிழ்நாட்டு கிளைமேட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக. ஏன்னா இந்த ரொம்பவும் நம்மளுக்கு வந்து இங்கே வந்து மழை இல்லை, வெயில் தான் இங்கே அதிகம். ஸோ அந்த கிளைமேட்டுக்கு தான் இது வந்து கரெக்டான ஆப்டானது. ஜான்வரி பிப்ரவரி கொஞ்சம் இந்த மாதிரி ரெய்னி சீசனில் கொஞ்சம் கம்மியான ஈல்டு தான் வரும். ஸோ மற்ற டைமில் இட்ஸ் ரொம்ப நல்லா வரும். நல்ல yield. நல்லா ஈல்டு தான். எல்லா டைப் ஆஃப் காளான்களும் இயர் முழுவதும் இல்லை இல்லை ஆக்சுவலாக சிப்பி காளான் பார்த்தீங்கன்னா நல்லா ரெய்னி டைமில் தான் அது வந்து நல்லா ஈல்டு தரும். ஓகே. பட் பால் காளான் அந்த மாதிரி நான் இல்லை, எல்லா கிளைமேட்டுக்கும் சூட்டபிள் அது. வணக்கங்க, பேர் என்னங்க? என் பேர் செந்தில் முருகன். சொல்லுங்க. இந்த காளானுக்கு எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குது, எந்த வகையில் பண்ணலாம்? காளானுக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப டிமாண்டுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வளர்க்குறீங்கன்னு தெரிஞ்சாலே உங்ககிட்ட வந்து ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி போட்டுருவாங்க, எங்களுக்கு தான் வேணும்னு சொல்லி. ஃபோட்டோஸும் சரி, மற்ற டிபார்ட்மெண்டல்ஸ் எல்லா ஆர்கானிக் ஷாப்லேயும் போய் பார்த்தீங்கன்னா காளான் வந்து காலையில் ஒரு 9 மணிக்குள்ளே எல்லாமே ஃபினிஷ்ட் ஆயிரும். ஸோ அவ்வளோ தூரம் டிமாண்டாக தான் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வளர்க்குறீங்கன்னா கண்டிப்பான முறையில் டிமாண்ட் ரொம்பவே அதிகம். நீங்கள் ஹோட்டல்ஸுக்கே நல்லா சப்ளை பண்ணலாம். வணக்கம். வணக்கம். பேர் என்னம்மா? கலைச்செல்வி. கலைச்செல்வி, என்ன கேட்க வந்திருக்கீங்க? இந்த காளான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பேங்க் லோன் அவைலபிளா மேம்? பேங்க் லோன் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும், சப்சிடரியும் இருக்குது இப்போ அதில் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. பட் ஸ்டார்டிங்கில் வந்து எந்த பேங்கர்ஸும் நம்மளை வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியலை. ஏன்னா இப்போ நானே ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா போய் பேங்க்கில் போய் பார்க்கும்போது அவங்க வந்து அது வந்து ஒன்றும் அக்செப்டே பண்ணாத மாதிரி இருந்துச்சு. பட் நம்மளோட வளர்ச்சி பார்த்த பிறகு ஷெட்டெல்லாம் அமைச்சு எல்லாமே நம்ம வளர்ச்சி பார்த்த பிறகு இப்போ அவங்களாம் வர்றாங்க. ஸோ அவங்க கண்டிப்பாக பேங்கர்ஸ்க்கு நான் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா, லேடிஸ்களுக்கு கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு லோன் அவைல் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து 2 lakhsன்னு சொல்கிறப்ப இன்றைக்கி சாதாரணமானது இல்லை. ஸோ பேங்க் கொஞ்சம் அவங்களுக்கு லோன் அவைல் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் கண்டிப்பான முறையில் இதில் வந்து பேங்க் வந்து லோன் கொடுக்குறாங்க. ஸ்ரீபிரியா, உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. தற்கொலை முயற்சியிலேருந்து இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு 4000 பீப்புளுக்கே பிஸ்னஸ் ஸ்கில்ஸ் கற்றுக் கொடுக்குறீங்க, காளான் வளர்ப்பு பயிற்சி கொடுத்துட்ருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் என்னதான் டிமாண்ட் இருந்தாலும் என்னால் பூர்த்தி செய்ய முடியும் அந்த ஒரு உறுதியாக ஒரு கான்ஃபிடென்ஸோடு இருக்கீங்க. உங்கள் ஒட்டுமொத்த ஃபேமிலியும் இந்த பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க. நிறைய பேர் இந்த ஷோ பார்த்தவங்க நிறைய விஷயங்கள் கற்றுட்ருப்பாங்க. உங்கள் ஃபேமிலியோட உங்களை அழைத்து இந்த மேடையில் உங்களை கௌரவப்படுத்தினதுக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்டோரி ஷேர் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம். விடை பெறுறதுக்கு முன்னாடி